நம்முடைய செய்தியாளர் சஞ்சீவி சென்னை கோபாலபுரத்திலிருந்து இணைகிறார். சஞ்சீவி, தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம் மையங்களாகட்டும் வங்கிகளாகட்டும் இயல்பு நிலைக்கு திரும்பாம தான் இருக்கிறாங்க. ஆனால் தலைநகரமான சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு ஏடிஎம் மையங்கள் மற்றும் வங்கிகளுடைய செயல்பாடு இருக்கிறது, அதிக அளவு ஏடிஎம் மையங்களும் வங்கிகளும் இங்கு இருக்கிறதன் காரணமாக மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறதா சென்னை? மனோஜ், கண்டிப்பாக அப்படி எடுத்துக்கொள்ள முடியும் மனோஜ். தமிழகத்தின் பல பகுதியில் இருப்பது போதுதான் சென்னையில் தற்போது நிலைமை இருக்கிறது என்று கூற வேண்டும். ஏனென்றால் மாதத்தின் முதல் விடுமுறை நாள், அதே போல மாதத்தின் 3வது நாள் என்ற காரணத்தால் பெரும்பாலான மக்கள் அவர்கள் வாங்கிய சம்பளத்தை எடுப்பதற்காக தற்பொழுது வங்கிகளில் வரிசையில் நின்று கொடுக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் தொடர்ந்து இந்த இடத்தில் காண முடிகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை பார்த்தோம்னால் பெரும்பாலான ஏடிஎம்கள் இயங்காத காரணத்தால் பணத்தை எடுப்பதற்காக மக்கள் வரிசையில் இன்று காலை முதலில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தனியார் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடியவர்கள் இன்று சனிக்கிழமை முதல் விடுமுறை என்ற காரணத்தால் வங்கிகளில் வரிசையில் நிற்கின்றனர். அதுபோல பெரும்பாலான வங்கிகளில், குறிப்பாக தனியார் மயமாக்கப்பட்ட வங்கிகளில் இல்லாமல் நேஷனலைஸ் பேங்க் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெரும்பாலான கூட்டம் அதிகமாக உள்ளது. அதே போல சென்னையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இன்று காலை முதலே நாம் பார்த்தோம், பெரும்பாலான ஏடிஎம்கள் பணிபுரியாமல் இருக்கிறது. எங்கும் பணம் இல்லாத காரணத்தால் வங்கிகளை நோக்கி மக்கள் தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள் மனோஜ். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வரிசையில் 1 மணி நேரம் நிற்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே சென்ற பிறகு பணம் என்பது மொத்தமாக கிடைக்காது. பணத்தை டோக்கன் வாங்கி கொண்டு டோக்கன் பெற்றுக்கொண்டு மீண்டும் மாலை 3 மணிக்கோ அல்லது 4 மணிக்கோ தான் மீண்டும் பணத்தை எடுக்கக்கூடிய சூழல் தற்போது ஏற்பட்டுள்ளது. இதனால் சென்னையை பொறுத்தவரை பார்த்தோம்னால் இன்று விடுமுறை நாளாக இருந்தால் கூட பெரும்பாலான மக்கள் இன்று வரிசையில் நின்று பணத்தை இருக்கிறார்கள் மனோஜ். அதே போல சென்னை பொறுத்தவரை பார்த்தோம் பெரும்பாலான ஏடிஎம், குறிப்பாக தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கோபாலபுரம் பகுதி முக்கியமான பகுதி. இந்த இடத்தில் என்பது கடந்த பல நாட்களாக ஏடிஎம் இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இன்று சனிக்கிழமை, அதே போல மாதத்தின் 3வது நாள் இந்த இடத்திலேயே ஏடிஎம் இயங்கவில்லை என்றால் மற்ற இடங்களில் நம்மால் யூகிக்க முடிகிறது மனோஜ்.